பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது எந்த வேடம்? கிறிஸ்பர் மரபணுக்களை மாற்றும் புதிய தொழில்நுட்பம். நமது உலகில் மரபணுக்கள் என்பது ஒவ்வொரு உயிரின் அடிப்படை கட்டுமானம் ஆகும். உடல் எப்படி செயல்பட வேண்டும், என்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என எல்லாவற்றையும் இதுதான் நிர்ணயிக்கின்றது. ஆனால் சில சமயங்களில் மரபணுக்களில் பிழை ஏற்பட்டு அது நோய்களை ஏற்படுத்துகின்றது. இந்த பிழைகளை சரி செய்யும் மாய தொழில்நுட்பம்தான் கிறிஸ்பர். இது விஞ்ஞானத்தில் ஒரு மாபெரும் புரட்சி என கருதப்படுகின்றது. கிறிஸ்பர் என்பது என்ன? கிறிஸ்பர் என்பது ஒரு சுருக்கமான சொல். அதன் முழு பெயர் கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். இது ஒரு இயற்கையான ஜீனியல் பாதுகாப்பு அமைப்பு. முதலில் பாக்டீரியாக்களில் இது கண்டறியப்பட்டது. அவை வைரஸ்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தி கொள்வதை விஞ்ஞானிகள் கவனித்தார்கள். இதை வைத்து மனித மரபு அணுக்களையும் துல்லியமாக மாற்றும் ஒரு தொழில்நுட்பமாக அதனை மாற்றினர். கிறிஸ்பர் எப்படி வேலை செய்கின்றது? கிறிஸ்பர் ஒரு ஜீன் திருத்த கருவி. இது கத்தி மற்றும் கையேடு போன்ற இரட்டை பணியை செய்கின்றது. முதலில் gRNA எனப்படும் ஒரு வழிகாட்டி RNA நம் உடலின் தவறான ஜீனை அடையாளம் காண்கின்றது. பிறகு Cas9 எனப்படும் ஒரு என்சைம் அந்த இடத்தை வெட்டி தேவையான மாற்றத்தை செய்கின்றது. அதாவது தவறான ஜீனை அகற்றலாம், புதிய சரியான ஜீனை சேர்க்கலாம் அல்லது தேவையற்ற பகுதியை முடக்கலாம். இது மிக மிக துல்லியமான செயலாக அமைகின்றது. கணக்கில் பிழையின்றி வேலை செய்கின்றது என்பதாலே மருத்துவ உலகத்தில் இது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. மருந்தியலில் பயன்படுத்தும் உதாரணங்கள்: தொற்று நோய்கள், HIV போன்ற வைரஸ் நோய்களுக்கு எதிராக மரபணு மாற்றம் மூலம் எதிர்ப்பு சக்தி தருவது. வம்சவழி நோய்களை பொறுத்தவரை உடல் செல்களில் உள்ள பிழையை மாற்றி தலாசெமியா, சைஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் போன்ற மரபணு நோய்களுக்கு தீர்வு காண்பது. புற்றுநோயில் புற்றுநோயை எதிர்க்கும் முறையை மரபணு மாற்றம் மூலம் உருவாக்குவது. தோழமை செல்கள் உருவாக்கம் எனும் அடிப்படையில் மனித செல்களை மாற்றி நோயால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை புது உறுப்பு போல செயல்படுத்துவது. வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும். கிறிஸ்பர் ஒரு அதிசயமான கருவி. ஆனால் அதனுடைய சரியான கட்டுப்பாடு நெறிமுறை தேவை. மரபணுக்களை மாற்றுவது என்பது ஒரு எதிர்கால தலைமுறையையும் பாதிக்கும். டிசைனர் பேபிஸ் என்ற ஆபத்தான கனவுகள் பற்றியும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இதனால் சர்வதேச விஞ்ஞான சபைகள் மிகுந்த பொறுப்புடன் இதை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. நிறைவாக, கிறிஸ்பர் ஒரு மரபணு திருத்த தொழில்நுட்பமாக மனித மருந்தியல் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒன்று. மரபணுக்களை நாம் புதுப்பிக்க முடியும் என்ற புரட்சி இது. நம் எதிர்காலத்தில் நோயில்லாத வாழ்க்கை சாத்தியம் என்பதை விஞ்ஞானம் நமக்கு காண்பிக்கின்றது. அது கிறிஸ்பர் மூலமாகவே ஏற்படக்கூடும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.